அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்ப அவரு செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்க போய் நீங்க தான் பெருசா எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையன் எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்க யாருமே ஏத்துக்கிறாதனால அங்க போயிருக்காரு. ஒரு இவ்வளவு நாள் கழிச்சு போய் சேர்ந்திருக்காரு. அவரை பற்றி பேசுவது கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்றீங்க. எல்லாருமே மறந்துறாங்க. எங்க கட்சியில இருந்து 1000 பேர் இருப்பாங்க. எங்க கட்சியில எங்க கட்சியில எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்திச்சு அவன் பதவியை பெறுவாங்க. அவன் பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார், நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க. நான் சொல்ற கேளுங்க. செங்கோட்டையன் பேச்செல்லாம் ஒரு இதுவே இல்லை. அது சும்மா போற போக்குல ஏதாச்சும் பேசுறது. சொல்லுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு நீங்க முதலமைச்சர் வந்து நீங்க எங்க போனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இவர் எங்க அப்ப இங்கே தானே இருந்தாரு. தூத்துக்குடி போது இங்க இருந்தாருல்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாரா? சும்மா ஏதாச்சும் பேசுறாருன்னு அந்த ஏதாச்சும் பேசி இந்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டையனை சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க. நீங்கள் என்ன கார்டூன் போட்டு விடுவீங்க. சில பத்திரிகையில் கார்டூன் போட்டு விடுவீங்க. செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார். செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது. எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊர்ல காணாம போனாலும் ஊர்ல திருவிழாவுக்கு காணாம போனாலும் போய் பேசிட்டு விடுங்க. நீங்க